मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। जीवन की राहों में बार बार भटकता हूँ, विघ्नों से हार खाता और उदास होता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। संगत की छाया में पुरानी आदतें उभर आती है, आपके याद के बिना एक पल भी अधूरा हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। ஓம் சாந்தி 13/7/2025. பாபா, நான் உங்களுடையவன் என்ற பட்டியில் இன்று 13வது நாள். அவ்யக்த வாணியின் தேதி 4/12/1985. தலைப்பு சங்கல்பத்தின் பாஷை, அதாவது எண்ணத்தின் மொழி மிக உயர்ந்த மொழியாகும். இன்று பாப்தாதாவின் எதிரில் 2 ரூபத்தில் 2 சபை கூடியிருக்கிறது. இரண்டுமே அன்பான குழந்தைகளின் சபையாகும். ஒன்று சாக்கார ரூபம் உள்ள, அதாவது உடல் இருக்கும் குழந்தைகளின் சபை. இன்னொன்று ஒளி வடிவ உடலில் அன்பு சொரூப குழந்தைகளின் சபை. அன்பு கடல் தந்தையோடு சந்திப்பதற்காக நாலாபுறங்களிலும் உள்ள ஒளி வடிவ உடலுள்ள குழந்தைகள் தங்களுடைய அன்பை பாப்தாதாவின் எதிரில் பிரத்யட்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த எண்ணம், உள்ளத்தின் விதவிதமான ஊக்கம் உற்சாகத்தின் எண்ணம், இதயத்தின் பலவிதமான பாவனைகளின் கூடவே அன்பின் சம்பந்தத்தின் அதிகாரத்துடனும் அதிகார ரூபத்தின் இனிமையான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய இதயத்தின் நிலைப்பாட்டை, தன்னுடைய பலவிதமான குடும்ப சூழ்நிலையின் நிலைப்பாட்டை, சேவையின் செய்திகளின் நிலையை கண்களின் பாஷை மூலம், சிரேஷ்ட அன்பின் எண்ணங்களின் பாஷை மூலம் தந்தையின் எதிரில் தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து குழந்தைகளின் ஆன்மீக உரையாடலை பாப்தாதா 3 ரூபங்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். 1. கண்களின் பாஷை மூலம் கூறுகிறார்கள். 2. பாவனையின் பாஷையில். 3. எண்ணத்தின் பாஷையில் கூறுகிறார்கள். வாய் மூலம் பேசும் பாஷையோ பொதுவான பாஷை. ஆனால் இந்த 3 விதமான பாஷை
ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷையாகும். அதை ஆன்மீக குழந்தைகள் மற்றும் ஆன்மீக தந்தை தெரிந்திருக்கிறார், மேலும் அனுபவம் செய்கிறார்கள். எந்த அளவு உள்நோக்கு முகமாகி இனிமையான அமைதி சுரூபத்தில் நிலைத்திருந்து கொண்டே இருப்பீர்களோ, அந்த அளவு இந்த 3 பாஷைகள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனுபவம் செய்விப்பீர்கள். இந்த ஆன்மீக பாஷைகள் எவ்வளவு சக்திசாலியானவை! வாயின் பாஷையை கேட்டு மற்றும் கூறி அதிகமானவர்கள் களைப்படைந்து விட்டார்கள். வாயின் பாஷையினால் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவாக்குவதற்கு நேரமும் எடுக்கும். ஆனால் கண்களின் பாஷை, சமிகை கொடுப்பதின் பாஷை, மனதின் பாவனையின் பாஷை முகம் மூலமாக பாவனையின் ரூபத்தில் பிரசித்தமாகும். முகத்தின் பாவனை மனதின் பாவனையை நிரூபிக்கும். எப்படி யாராவது ஒருவரின் எதிரில் செல்கிறார், அன்போடு செல்கிறார் அல்லது பகைமையோடு செல்கிறார், அல்லது யாராவது சுயநலமாக செல்கிறார் என்றால் அவருடைய மனதின் பாவனை முகம் மூலம் தென்படும். எந்த பாவனையோடு இவர் வந்திருக்கிறார் என்பது கண்கள் மற்றும் அவருடைய நிலை கூறிவிடும். அந்த மாதிரி பாவனையின் பாஷை முகத்தின் பாவனையின் மூலம் தெரிந்து கொள்ளவும் முடியும், கூறவும் முடியும். அதே போலவே எண்ணத்தின் பாஷையும் மிக உயர்ந்த பாஷை. ஏனென்றால் எண்ணத்தின் சக்தி அனைத்தையும் விட சிரேஷ்டமான சக்தியாகும், மூலமான சக்தி, மேலும் மற்ற அனைத்தையும் விட அதிவேகமுள்ள பாஷை இந்த எண்ணத்தின் பாஷை. யார் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அங்கே செல்வதற்கு எந்த சாதனமும் இல்லை என்றாலும் எண்ணத்தின் பாஷை மூலமாக யாருக்கும் செய்தியை கொடுக்க முடியும். இறுதி நேரத்தில் இதே எண்ணத்தின் பாஷைதான் உதவியாக இருக்கும். அறிவியலின் சாதனைகள் எப்பொழுது செயலிழந்து விடுமோ அப்பொழுது இந்த அமைதியின் சாதனம் உபயோகத்தில் வரும். ஆனால் எந்த ஒரு கனெக்ஷனையும், அதாவது தொடர்பையும் இணைப்பதற்கான லைன் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த அளவு ஒரு தந்தை மற்றும் அவர் மூலமாகவே கேட்ட ஞானத்தில், மேலும் அதே ஞானம் மூலமாக சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருப்பதற்கான பயிற்சி உள்ளவராக இருப்பீர்களோ, அந்த அளவு சிரேஷ்ட எண்ணம் இருக்கும் காரணத்தினால் லைன் தெளிவாக இருக்கும். வீணான எண்ணங்கள் தான் இடையூறு செய்பவை. எந்த அளவு வீணானவை முடிவடைந்து சக்திசாலியான எண்ணம் இருக்குமோ அந்த அளவே எண்ணத்தின் சிரேஷ்ட பாஷையை தெளிவாக அனுபவம் செய்வீர்கள். எப்படி வாயின் பாஷை மூலம் அனுபவம் செய்கிறீர்கள்? எண்ணத்தின் பாஷை ஒரு நொடியில் வாயின் பாஷையை விட மிக அதிகமாக யாருக்கும் அனுபவம் செய்விக்க முடியும். 3 நிமிடத்தின் சொற்பொழிவின் சாரத்தை ஒரு நொடியில் எண்ணத்தின் பாஷை மூலமாக அனுபவிக்க செய்ய முடியும். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்ற வர்ணனை இருக்கிறது இல்லையா, அதை அனுபவம் செய்விக்க முடியும். உள்நோக்கு முகமுடைய ஆத்மாக்களின் பாஷை இதே ஆன்மீக பாஷை. இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றாற்போல் இந்த 3 பாஷைகள் மூலமாக சுலபமாக வெற்றியை பிராப்தி செய்வீர்கள். உழைப்பும் குறைவு, நேரமும் குறைவாக ஈடுபடுத்தப்படும், ஆனால் வெற்றி சுலபமானது. எனவே இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி உடையவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதாவும் குழந்தைகளின் இந்த 3 விதங்களின் பாஷையை கேட்டுக்கொண்டிருந்தார். மேலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பதில் கூறிக்கொண்டிருக்கின்றார். அனைவரின் மிக அன்பான சொரூபத்தை பாப்தாதா பார்த்து அன்பை அன்பு கடலில் மூழ்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் அனைவரின் நினைவுகள் சதா காலத்திற்காக நினைவு சின்ன ரூபம் ஆவதற்கான சிரேஷ்ட வரதானம் கொடுக்கின்றார். அனைவரின் மனதின் பலவிதமான பாவனையை தெரிந்து அனைத்து குழந்தைகளுக்காக அனைத்து பாவனைகளுக்கும்
பிரதிபலனாக எப்பொழுதும் தடையற்றவராகுக, சக்திசாலியானவராகுக, அனைத்து சக்திகளும் நிரம்பியவராகுக என்னும் சுப பாவனையை இந்த ரூபத்தில் கொடுக்கின்றார். அனைத்து குழந்தைகளின் என்னென்ன சுப விருப்பங்கள் இருக்கின்றனவோ, சூழ்நிலைக்கு ஏற்றபடி சகயோகத்தின் பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் இருக்கின்றனவோ, அந்த அனைத்து சுப விருப்பங்களும் பாப் தாதாவின் சிரேஷ்ட பாவனை மூலமாக நிறைவேறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் தந்தையின் சுப பாவனை. நடைமுறையில் சில நேரம் சில குழந்தைகளின் எதிரில் பழைய கணக்கு வழக்கு சோதனையின் ரூபத்தில் வருகின்றன. அதில் உடல் வியாதியின் ரூபத்தில் அல்லது மனதின் வீணான புயலின் ரூபத்தில், சம்பந்தம் தொடர்பின் ரூபத்தில் வருகின்றன. யார் மிக நெருக்கமாக சகயோகியாக இருக்கிறாரோ அவருடன் கூட சகயோகத்திற்கு பதிலாக மெல்லிய ரூபத்தில் மோதல் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த அனைத்து பழைய கணக்கு, பழைய கடன் போன்றவை அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த குழப்பத்தில் செல்லாமல் புத்தியை சக்திசாலியாக ஆக்கினீர்கள் என்றால், புத்தி பலம் மூலமாக இந்த பழைய கடனுக்கு பதிலாக எப்பொழுதும் தேர்ச்சி அடைவதற்கான நிலையை அனுபவம் செய்வீர்கள். ஆனால் என்ன நடக்கிறது? புத்தி பலம் இல்லாத காரணத்தினால் கடனை ஒரு சுமையின் ரூபத்தில் அனுபவம் செய்கிறார்கள். மேலும் சுமை இருக்கும் காரணத்தினால் புத்தி மூலமாக என்ன யதார்த்த நிர்ணயம் இருக்க வேண்டுமோ அது இருக்க முடியாது. மேலும் யதார்த்த நிர்ணயம் இல்லாத காரணத்தினால் சுமை இன்னும் அதிகீழான நிலைக்கு அழைத்து செல்கிறது. வெற்றியின் உயர்விற்கு செல்ல முடியாது. எனவே அடைத்து முடிப்பதற்கு பதிலாக சிலருக்கு இன்னும் அதிகரித்து விடுகிறது. எனவே பழைய கடனை அடைப்பதற்கான சாதனம் எப்பொழுதும் தன்னுடைய புத்தியை தெளிவாக வையுங்கள். புத்தியில் சுமையை வைக்காதீர்கள். எந்த அளவு புத்தியை சுமையற்று லேசாக வைப்பீர்களோ அந்த அளவு புத்தியின் பலம் வெற்றியை சுலபமாக பிராப்தி செய்விக்கும். எனவே பயப்படாதீர்கள். வீணான எண்ணம் ஏன் வந்தது, என்ன ஆனது, ஒருவேளை இப்படி ஆகியிருக்குமோ என்று சுமை நிறைந்த எண்ணத்தை முடிவு கட்டி புத்தியின் தொடர்பை தெளிவாக வையுங்கள். லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். தைரியம் உங்களுடையது, உதவி தந்தையினுடையது. வெற்றி அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். புரிந்ததா? அனைவரின் சேவைக்கான பலவிதமான ஊக்கங்களும் வந்து சேர்ந்தன. யார் எந்த அளவு உண்மையான உள்ளத்தோடு சுயநலமற்ற உணர்வோடு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி உண்மையான உள்ளம் உள்ளவர்களின் மீது பாபா எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறார். மேலும் அதே திருப்தியாக இருப்பதின் அடையாளமாக உள்ளத்தில் திருப்தி மற்றும் சேவையில் வெற்றி இருக்கும். உள்ளத்தில் திருப்தி மற்றும் சேவையில் வெற்றி இருக்கும். இதுவரையிலும் என்னென்ன செய்திருக்கிறீர்களோ, மேலும் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவை அனைத்தும் மிக நன்றாக இருக்கிறது. இன்னும் வரும் நாட்களில் இன்னும் நன்றாகவே கண்டிப்பாக ஆகும். எனவே நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதா எப்பொழுதும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருங்கள், விதிப்படி வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருங்கள் என்ற இந்த வரதானத்தின் கூடவே பல மடங்கு அன்பு நினைவுகளையும் கொடுக்கின்றார். கையால் எழுதப்பட்ட கடிதத்திற்கும் மற்றும் மனதால் எழுதப்பட்ட கடிதத்திற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை சேர்த்து பதில் தருகிறார். சிரேஷ்ட முயற்சி செய்வது சிரேஷ்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் நீடூடி வாழ்க என்ற அன்பின் சிரேஷ்ட பாவனையையும் சேர்த்து அனைவருக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. நல்லது. ஓம் சாந்தி. मैं
जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ, माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ, भूतकाल की गलियों में पछतावे में गिर जा